ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்த்டே செலிப்ரேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தாத்தாக்காக பேத்தி செலிப்ரேட் பண்ண ஸ்பெஷல் பர்த்டே. என்னுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70th பர்த்டே. ஸோ யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க, குட்டி குட்டி குழந்தைங்க வந்து ஒன்று ஒன்று ஆசைப்படுவாங்க. அது நம்மளால் முடிஞ்சது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த வாட்டி அவருடைய தாத்தாவுடைய பர்த்டேவை ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு செய்யணும், இதெல்லாம் நான் வந்து தாத்தாக்காக நான் செஞ்சு என் கையாலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா. அது என்னென்ன செஞ்சுருக்கா, என்ன பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு குட்டி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 77 சொல்லுவாங்க. அதாவது பாப்பாவுக்கு 7 இயர்ஸ், என்னுடைய அப்பாவுக்கு 70 இயர்ஸ். அவள் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னாக சொல்லுவாள். எனக்கு வந்து முன்னாடி 0, உங்களுக்கு பின்னாடி 0ன்னு. ஸோ என்னென்ன அலப்பறை பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஃப்ரூட் சலாட் செய்யலாம். யாருக்காக தெரியுமா நம்ம ஃப்ரூட் சலாட் செய்கிறோம்? எங்கள் தாத்தாக்கு இன்னைக்கு 70th பர்த்டே. அதனால் நான் வந்து என் கையாலே எங்கள் தாத்தாக்கு ஃப்ரூட் சாலட் செஞ்சு தர போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் வேணும்னு பார்க்கலாம். மேங்கோ, ஆப்பிள், பொமக்ரானட், கிரேப்ஸ், பேபி ஆரஞ்ச் 3, 1 banana, pinch of salt, 4 spoons honey. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி குட்டி குட்டியாக பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஆப்பிளுக்கு வந்து ஸ்கின் எடுத்துட்டோம், பனானாவுக்கு வந்து ஸ்கின் எடுத்துட்டோம், மாதுளம்பழத்துக்கு வந்து தோல் அப்படியே உரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மேங்கோவில் வந்து ஸ்கின்னையும் சீடையும் எடுத்துட்டோம். கிரேப்ஸை வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி அழகாக பேபி ஆரஞ்சு இருக்குது. அதே மாதிரி இதையும் சாப் பண்ணிட்டோம் குட்டி குட்டியாக. ஹனியும் சால்ட்டும் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வாங்க மிக்சிங் பண்ணலாம். இப்போ நம்ம மாதுளை பழம் போட்டுட்டோம். இப்போ மேங்கோ போடலாம். நம்ம இப்போ மேங்கோ முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கிரேப்ஸ் போடலாம். இப்போ ஆரஞ்சு போடலாம். பனானா போடலாம். நெக்ஸ்ட் ஆப்பிள் போடலாம். மிக்சிங் பண்ண போகிறோம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நம்ம மிக்சிங் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு ஹனி போட்டுக்கலாம். 4 ஸ்பூன்ஸ் போட போகிறோம் ஹனி. அவ்வளோதான்.
இப்போ நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட போகிறோம். நம்ம மிக்சிங் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. பாருங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் ஹனியும் வித் சால்ட்டும். இப்போ நம்ம பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் கூலாகவும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு சளி பிடிக்கும், கோல்டு ஆகும்னா நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். இதுதான் எங்கள் தாத்தா பர்த்டேக்கு ஸ்பெஷல் ஃபுட். நான் செஞ்சு கொடுத்த ஸ்பெஷல் ஃப்ரூட் சாலட். தேங்க்யூ, பாய். வெல்கம். ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. உங்கள் அப்பா ஃபோன் பண்ணாரு கோயில் இருக்கும்போது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓ சாப்பிட்டேன். நான் ஆயிருக்கு. தாத்தாக்காக குட்டி ஒரு ஆர்ட் வரைஞ்சாங்க. நானே கேக் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் செஞ்சிட்டா. அதே மாதிரி நான் வந்து இந்த மாதிரி தான் கேக் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சில குழந்தைங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி கொடுத்துருந்தா. ஸோ இதுதான் வந்து அவங்க தாத்தாக்காக செஞ்ச கேக்கு. இது எப்படி செஞ்சால், இந்த மாதிரியான ரெசிபி என்ன, எப்படி செய்ய முடியுது, பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க ஃபினிஷிங்கில். பட் ஜஸ்ட் அவள் சொன்ன மெத்தட் தான் நம்ம வந்து அழகாக வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணோம். சூப்பராக வந்து இருந்தது. இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.